இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வீல்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் வீல்ஸோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா AC77602. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் மாடல் வரும். ட்ரான்ஸ்ஃபர் வீச்சரில் இது ஹைட்ராலிக் மாடல். காலில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேர் பக்கெட்டில் தான் இதோட இன்சுலேஷனுக்கான அந்த டூல்ஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்கும். இது எடுத்து தான் நம்ம இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் தான் அந்த அலாங்கி டூல் ஸ்க்ரூ எல்லாமே இதில் தான் இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் வீச்சரில் நம்ம ஹைட்ராலிக் இந்த சிலிண்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த ஸ்க்ரூ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 இதையுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி. ட்ரான்ஸ்ஃபர் வீச்சரில் இதுதான் ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி ஹைட்ராலிக் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வச்சு தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழ் சைடில் தான் நம்ம இந்த சிலிண்டர் அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலாங்கி வச்சு நீங்கள் ஃபுல் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் வீல்ஸோட மெயின் ஃப்ரேமு. இது எப்படி ஃபிட் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிக்கணும். கீழேயும் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து இங்கே இருக்க ஹோலில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் இன்சர்ட் ஆகிற மாதிரியும் வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைட்ராலிக்கு கனெக்ட் ஆகிற இந்த ஹோல் வந்து இங்கே இந்த ஸ்க்ரூ வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த நட் ஒன்று இருக்கும், அது அதில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம அந்த ஹைட்ராலிக்கோட அந்த இதில் வந்து இந்த போல்ட் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பார்த்திங்கன்னா கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீட் தான் ஃபிட் பண்ண போகிறோம். சீட்டை பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இந்த ஹைட்ராலிக் இதில் 2 கிளிப் மாதிரி இருக்கும். நம்ம சீட்டும் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு அந்த ராட் அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் இருக்கும். இது கீழே இந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு வெளியவும் வராது. சேம் இதுவும் அதே மெத்தட் மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இந்த சீட்டை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாக் ஆகிரும். சேஃப்டிக்கும் இந்த சேஃப்டி பெல்ட் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
நம்ம லிவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லிவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இங்கே 2 ஹோல் மாதிரி இருக்கும் ஹைட்ராலிக் கிட்ட. அங்கே ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் டைட் பண்ணுறதுக்கு, இந்த லிவர் டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அலாங்கியை வச்சு டைட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் 2 சைடும் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தீங்கனாலும் இங்கிட்டும் இருக்கும். நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமோடோட ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கெட் இன்செர்ட் பண்ணிக்கலாம் பேக் சைட்லேருந்து. அவ்வளோதான்.